திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். பாருங்க 3 பேர். நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2ஆமா. 2 மொழி மட்டும்தான் நீ படிக்கணும். படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு, எந்த படம் வெளியே வரும், அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு டாஸ்மார்க்ல நேற்று அண்ணன் சொன்னாரு, அண்ணா கூலிங்கா பீரே இல்லைன்னு. நான் சொன்ன கூலிங் பீரை விடுங்கண்ணா, நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான்னு. அது கூட திமுக கார என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மார்க்ல இருக்கு. அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும். திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கும். திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அவனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவன் குழந்தைக்கு ஒரு நியாயம், சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நியாயம். நம்ம குழந்தைகள் 2 மொழி, அவர்களுக்கு 3 மொழியே. அவங்க மேல 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 போகணும். நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க.